முளைத்தது ஒரு மரமா வீசினது இரண்டு கொப்பா சந்தன காவுக்குள்ளே முளைத்தது ஒரு மரம் வீசினது இரண்டு கோப்பு ஓங்கி வளர்ந்த மரம் ஒழுக்கமான சந்தன தேக்கு மரத்திலே ஐயா சின்ன மாடன் பெரிய மாடன் சிறந்த முப்படி மாடன் பாலியம்பளிச்சு பாதாள கண்டு குறவம் குடத்தி வேட வேடத்தியோடு யார் வருவார் எவர் வருவார் என்று அண்ணன் ஊஞ்சல் போட்டு ஆனந்தமாக குழுவிச்சிருக்கிறான். இவ்விதமாக இருக்கும் போது நாட்டிலேயும் நல்ல நாடு ஆவலர்கள் புகழும் நாடு ஓடமழை பொழியும் நாடு தென்றல் வீசும் நாடு நினைத்தால் தமிழ் மணக்கும் அப்பா நினைத்தால் தமிழ் மணக்கும் திருநெல்வேலி தன்னதில அந்த திருநெல்வேலி தன்னதில நெல்லையப்பர் வாசலில ஆனி மூல திருநாளுக்கு கொடியதுவும் ஏற்றனுமே வடமலையப்ப உள்ள காலம்தானே நெல்லையப்பர் கோவிலில அம்மா காந்திமதி அம்மனுக்கும் ஆனி திருநாள் நடக்கணும். ஆனி திருநாளுக்கு கொடி ஏற்றணும். ஆனால் நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய கொடிமரம் பலதாகி போயிருக்க கொடிமரம் பலதாகி இருப்பதனால கொடிமரத்தை மாற்றணும். சரி, கொடிமரம் வேற ஒரு நல்ல மரமா பார்த்து வெட்டி கொண்டு வரணும்னா அதுக்கு தகுந்த ஆட்கள் வேணும். வேணும். மரத்தை பத்தி விவரம் யாருக்கு தெரியும்? மரத்தை பத்தினா நம்ம பழைய ஆசாரியாக்கு தெரியும். அதனால ஒத்த முரசடித்து ஊரில் உள்ள சனத்தை எல்லாம் வரவழைத்தார். திருநெல்வேலியில நெல்லையப்பருடைய சன்னிதானத்தில் பழைய கொடிமரத்தை அகற்றி விட்டு புதிய கொடிமரம் நாட்டுவதற்கு மரத்தை தேடணும். வேல்காரர் வெடிக்காரர் வெள்ளி முடி கொண்ட கொத்தனார் தங்க முடி கொண்ட தச்சாசாரி கூலி ஆட்கள் இப்படி அத்துணை பேர்களை அழைத்து பொங்கலுக்கு பானை தங்களுக்கு அரிசி கொண்டு தவளப்புளி கருப்பு கட்டி தண்ணீர் குடி பலகாரம் இத்துணையும் எடுத்து தயார் நிலையில வைத்து பெரிய மரமா இருந்த இடம் தூக்கிட்டு வர முடியுமா? முடியாது முடியாது. எரும மாட்டு வண்டி போட்டு இங்க இருந்து புறப்படணும். புறப்பட்டு நாம எந்த சோலைக்கு போனா நல்ல மரத்தை பார்த்து வெட்டி கொண்டு வரலாமோ அந்த மரத்தை பார்த்து வெட்டி கொண்டு வருவதற்காக பழமலையப்ப பிள்ளையின் தலைமையில் திருநெல்வேலி தன்னதியில வண்டி ஓட்டு வாரார்கள். திருநெல்வேலி ஊரும் விட்டு டவுன் நகர்களித்து பேட்டை நகரும் விட்டு சீதவற்பநல்லூர் விட்டு மாறாந்த வழியாக ஆலங்கூடம் தான் கழித்து அத்தியுத்து தான் கழித்து கடந்து அதற்கடுத்து வாரார்கள். அத்தியுத்து தனை கழித்து அடைக்கலப்பட்டி நம்பாதையாக எருமக்கடா வண்டி ஓட்டு இவர்கள் வரும் வேளையில கிள்ளை கொண்டு நீடி செய்யும் கீழப்பாவூர் விளக்கும் வெட்டு பாவூர் சத்திரம் பாதையாக ரயில்வே கெட்டு தனை கழித்து
அரும்பு விட்டு அழுத கண்ணி ஆறும் விட்டு வேட்டைக்காரன் குளமும் விட்டு ஆசாத்திரகர் பாதையாக இரும்பு தண்டு தாங்க அழைத்து தென்காசி ஊரு விட்டு தென்காசி ஊரு விட்டு வண்டி மேல் முகம் வருவதையா தென்காசி ஊரும் விட்டு ஆனப்பாடம் தான் கழித்து அழகு வண்டி வருகுதையா எங்கு எங்கு போவோம் என்று சோலை தேடி வாரார்கள் குற்றால நகரம் விட்டு செங்கோட்ட பாதையாக கேசவபுரம் விட்டு புளியட தலை கழித்து யஸ்வலைவு தலை கடத்து ஏத்துமலை இறங்குமலை இறந்தோப்பு சாலை விட்டு ஆரியங்கா சோலையிட ஆரியங்கா சோலையிட அழகு வண்டி வருவதையா ஆரியங்கா சோலையிட வண்டி போட்டு வாட போது மடமடையப்ப பிள்ளையவர் அவருடைய தலைமையில வந்ததோடு வேளையில பருவதமா ஆரியங்க சோடையில சந்தன காவுக்குள்ள 1000 ஜாதி மரம் அணியணியா மறந்திருக்க ஏப்போ கதங்க ஆரியங்க சோலையில அடந்த மரம் முளைத்திருக்க சுத்தி பார்க்கும் வேளையில 8 நாளா 8 நாளா ஏச்ச மரத்தை தேடி பார்த்தா எட்டோடு 8 நாளா ஏச்ச மரம் தேடி பார்த்தா 8வது நாளையில ஆசாரிமார் பார்த்தார்கள் மரமதன கண்டார்கள் ஆசாரி நினைக்காரு எட்டோடு 8 நாளா நெல்லையப்பர் கோயில்ல மரத்தை தேடி பார்க்க வந்திருக்கோம் பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்கா பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கு 8 நாளா ஒரு அண்ணன் தண்ணி காட்டுக்குள்ள எதுவும் சமைச்சு சாப்பிட முடிஞ்சதா யானை போடும் கடுவா புலிகளை போடும்னு பயந்து இருந்திருக்கும் நிம்மதியான உறக்கம் இல்லை ஒரே டென்ஷன் தலைவலி கண்ணு எரிச்சல் வயிறு பசி ஒரு பக்கம் தூக்கம் இல்லாத ஒரு பக்கம் ஐயோ பாவங்க என்ன செய்வாங்க ஆசாரிமார் பார்த்தார் முளைத்ததுதான் ஒரு மரமா வீசினது 2 கொப்பு நெல்லையப்ப பிள்ளை பச்சமாக வடமலையப்ப யா பிள்ளையவர் அந்த நெல்லையப்ப யா கோவிலுக்கு யா இந்த மரம் விட்டோமானா இனிமேல் மரம்
சொன்ன போது 7 வண்டி யா சொச்சளவு ஏக போகமாக யா முளைத்த மாறும் யா 10 வண்டி சுத்தி எடுக்கும் பழங்கி போட யா இருக்குமாறும் இந்த ஒழுக்கமான சந்தன தேக்குமாறும் ஐயா முளைத்ததுதான் ஒரு மரமா ஒரு மரமா ஒரு மரமா ஒரு மரமா மரம் வீசினதோ இந்த மரம் விட்டோமான இனிமேல் மரம் நமக்கு கிடையாது. இந்த ஆசாரிமார்கள் சொன்ன போது அழகு வடமடையப்பு பிள்ளையே அது சொல்வார். ஐயாவே ஐயாவே ஆசாரிமார் உங்க தலைமையில இந்த மரமதனை நாம வெட்டணுமே என்று சொல்லும் வேளையிலே வேளையிலே ஏது செய்தார் ஆசாரிமார் இப்படியா இருக்கும்போது இவர்களோட பேச்சதெல்லாம் இந்த தெய்வம் தானே கேக்குதையா. ஏ சின்ன மாடம் பெரிய மாடன் சிறந்த முப்படி மாட சுவாமி யா முப்படி யான் கப்பரையா கப்பரையா ஏய் முப்படி மாட ஐயா நீங்க மரத்தை விட்டு யா போவதையும் அந்த கொடி மரமா நீங்க நிறுத்துவதையும் இந்த பார்ப்பேனாட இந்த சபதமிட்டால் ஐயா முப்படி மாறன் அங்க 8 நாளா இந்த மரத்தை விட்ட வேணும் என்று சுற்றி வந்த புல்களெல்லாம் மண்வட்டியால் பரத்துகிறா மஞ்ச நூலு காப்படுத்து காப்படுத்து மரத்துக்குத்தான் காப்பு கட்டு மஞ்சனூடு காப்பு கட்டி பார்த்தாரே விஸ்வகர்மா கூலியாக்கள் கொடாடி ஒன்று கூடி பொங்க பானை வைப்பதற்கு 3 நல்லோ கல்ல கூட்டி பெரிய தவளப்பானை பானை போட்டு வேளாண் செய்த மண் பானையில் அரிசி கலைந்து பானை ஊற்றி பத்த வைத்தார். அப்படி இருக்கும் போது எங்க முப்படி மாட சுவாமியவர் சுவாமியவர் மனமதியிலே ஏது செய்தார். எப்படியா இருந்த போது ஐயா முப்படி மாட சுவாமி அவர் இருந்த மரத்தை வெட்டுவதற்கு ஐயா சாந்து கொண்டு அங்கே தரைமடுகி சந்தனத்தால் கோலம் போட்டா பாடு கொண்டு தலைமடுகி பன்னிரானு கோலம் போட்டா கோலம் போட்ட இடமதியில பூஜா மாறி ஒரு தலைவாழ இலை எடுத்து சாணி பிள்ளையா பிடித்து வைத்து நிறவனக்க பொருத்தும் போது விளக்க பொருத்தும் போது ஐயா முப்படி மாறன் ஏது செய்தார். பொருத்தும் போது விளக்கு தன்னை
பொருத்தும் போது அணைஞ்சு போச்சு. இது முதலாவது உச்சம் தானே பார்த்தாரே இந்த வடமலை பிள்ளை. ஓ ஆசாரு, இந்த மரத்துல நம்ம வெட்டுவதற்கு விளக்க பொறுத்துதோமா, விளக்க அணைஞ்சு போச்சா ஆகாத சகுனமா இருக்கண்ணா. அப்ப ஆசாரிட்ட பேச சொல்லியா கொடுக்கணும். ஐயா காட்டுக்குள்ள இருக்கும், வீட்டுக்குள்ள இல்ல. காத்த வடாயம் குத்தம், அதான் விளக்கு அணைஞ்சு போச்சு. விளக்க பொறுக்கிறதான அணையும். நிறவளக்கா வைப்போம் என்று நிறவளக்காக வைத்து ஐயா தேங்காய உடைக்கும் போது முப்படி மாடல் அருளாடு ஐயா அருளாடு எங்க கண்ணோடு சதருதையா உடைக்கும் போது குற்றம் தானே ஆகாத சகுனமாக எடுக்குதென்று இந்த பிள்ளையவ சொல்லிட்டாரும். பொங்கல் பொங்கும் வேளையில சின்னமாடன் பெரியமான முப்படியா கப்படையா முப்படி மாடன் மடிச்சு ஆதார கண்டி குறவனோடு குறத்தியுமா வேடவடத்தி இவங்க அருளாரே பொங்கி வரும் பானையது பொங்கல் பானையது அது வெடித்து அங்கே அப்போ இப்படியா இருந்தபோது மூணாவது சகுனமாக ஆகாத சகுனமாக இருக்குதென்று அரியணையே அந்த கோடாடி கொண்டு வெட்டும் போது கோடாடியே முனமொடிந்து குதிரை மோகம் ஆகுதையா நரபடி கொண்டாரே அப்படி மாறன். அப்போ எட்டோடு எட்டு நாட இருந்து மரத்தை வெட்டினார்கள். அந்த சந்தன தேக்கு மரமதனை ஐயா மரமதனை எட்டோடு எட்டு நாளிருந்து வெட்டி சாய்த்தா ஓடியா ஐயா மரமதனை போடு போடியா முளைத்தது ஒரு மரமா வீசினது இரண்டு கொப்பை அந்த மரமதனை வீசு கொப்பை வீசினார்கள். தள்ளு கொப்பை தள்ளினார்கள். தும்பிடல்ல துளையடித்து இழுத்து கொண்டு ஏழேழோ பாட்டு பாடி இழுத்தார்கள். மரமதனை எடுமக்கேடா வண்டி போட்டு மரத்தை இழுத்து வார போது எங்க சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்படி மாட சுவாமி நோடு வளர்ச்சியுமா ஆதார கண்டியம்மா அவனோடு குணத்தியுமா வேடனோடு வேடத்தியால் வெட்டி வந்த மரத்தோடு வாரார்கள். வண்டி போட்டு வாரபோது ஆரியங்கா சோழ விட்டு வளைவு கடித்து புளியர பாதையாக வரார்கள். வடமலையப்ப பிள்ளை அவருடைய தலைமையில புளியர ஊடு விட்டு கீழ்முகமா வருவதையா
ஓடியா 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 புளியர ஊரம் விட்டு செங்கோட்டை பாதையாக குச்சாடம் தனை கடித்து தென்காசி ஊரம் விட்டு வேட்டைக்காரன் குளமும் விட்டு அழகண்ணி யாரும் விட்டு அந்த கொடிமரமும் அழுகுதையா கொடிமர தேவதையா சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்படி மாட சுவாமி பழியம் படிச்சியுமா பாதாட கண்டி அம்மா ஆனப்பந்தம் கொளுத்துதையா ஆடுவாரம் பாடுவாரம் பாவூர் சத்திரம் பாதை கூடி வண்டியது வார போது கொண்டு நீலி செய்யும் பாவூர் விளக்கதியில முப்படிமான அருளாடு முப்படிமான அருளாடு வண்டியது நகரலையே சின்ன மாடல் பெரிய மாடல் ஐயா பெரிய மாடல் பெரிய மாடல் ஆங்காரு கோவக்காரை ஐயா முப்படி மாட சுவாமி கீழப்பாவு எல்லையில கொடிமரத்தை கொண்டு வார வண்டி நகராமல் இருக்குதையா இருக்குதையா முப்படி மாட சுவாமி அருளாடு இருக்குதையா எப்படியா இருந்த போது இந்த கிள்ள கொண்டு நீலி செய்யும் நம்ம கீழப்பாவும் கண்ணதியில ஐயா வணிக வசிய வம்மு சத்து வந்துதித்த உத்தமர்தான் கன்னிசோழ என்பவர்தான் என்பவர்தான் கட்டுடனை ஏது செய்தார் ஆதியிலே வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாட சுவாமி அவர் கோமரமா கன்னி சோழா அவர் தேங்காய் மூட ஏத்தி கொண்டு பாவூர் சத்தியிடம் சந்தைக்குத்தான் அவர் வண்டி போட்டு வார போது வண்டியத்தான் பார்த்துட்டாரு ஐயா ஐயாக்க நம்ம நீல பெரிய மரமா இருக்கு வண்டி இந்த கீழே போற விளக்குல நிக்கி நல்ல தள்ளுகிட்டே இடிக்க ஒன்றும் செய்ய மாட்டுக்கு வண்டி நவளத மாதிரி தெரியல எதுவும் கோயிலுக்கு கொடி மரமான்னா அப்பந்தான் வடமலை எப்ப பார்த்தாரு ஐயா நீங்க யாரியான்னு நான் வேற யாரும் இல்லை இதே கீழே போரில் வளர்ந்து வரக்கூடிய வணிக வைசியகுல சமுதாய பெருமகன் ஆதியில் வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசாமிக்கு கோமரம் இந்த துள்ளுகுட்டி மாடசாமிக்கு கோமரமான கன்னிசோழா என் பேர் என்ன கன்னிசோழாம்னு சொன்னா வண்டியா நவலாம இருக்கு நீங்க எந்த ஊருக்கு கொடிமரம்னா ஐயா கன்னிசோழா திருநெல்வேலி நம்ம நெல்லையப்ப கோயில் இருக்க நெல்லையப்பாடு கோயிலுக்கு ஆடி திருவிழாவுக்கு இந்த கொடிமரத்தை தயார் பண்ணி கொண்டு போறோம் ஆரியங்கா சோலையிலேருந்து வந்த மரம் நம்ம கீழே போகிற விளக்கில் வண்டி நவலாம நிற்கப்பா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டார். அப்பந்தான் வடமலை எப்போ பிள்ளை சன்னிதானத்தோடு ஐயா கன்னிசோழா என்ன செய்தார் தெரியுமா? ஆதியிலே வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாட சுவாமி நான் ஒன்ன நினைச்சு தள்ள போறேன் வண்டி அது நகர்ந்து போக வேண்டும் மன்னன் கன்னிசோழா அந்த மாட சுவாமியத்த மனதில் எண்ணி மனதில் எண்ணி வண்டியைத்தான் அவர் தள்ளுவாரா
கையா வண்டியத்தான் தள்ளும் போது ஏ ஐயா துள்ளு குட்டி மாட சுவாமி அவருடைய அருளாடும் கண்ணி சோழானவர் தள்ளும் போது கொடி மாற வண்டி நகருதையா கண்ணால கண்டார் பிள்ளையவ கண்ணி சோழா பாரும் ஐயா தெய்வ பக்தியிலே நீ சிறந்தவர்தான் என்று சொல்லி பார்க்கும்போது இதனை கண்டார் எங்க முப்படி மாடல் கீழப்பா ஒரு விளக்கில் நம்ம வண்டியை நம்ம நிறுத்தி இருக்கோம். இந்த வணிக வைசகுல சமுதாயத்தில் பிறந்த கன்னிசோழம் அவர் ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசாமியை மனதில் நினைத்து லேசா வண்டியை தள்ளாடு வண்டி நகர்ந்து போகுது. அப்ப அந்த கன்னிசோழம் தெய்வ பக்தியிலே சிறந்தவன் என்பதை அறிந்து சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்படி மாடம் பாலியம் பழிச்சு பாதாள கண்டி குடவம் குடத்தி வேட வடத்தி இத்துணை தெய்வங்கள் அந்த கனிசோழ இடத்துல காண வரும்போது நிலை வாங்கலாம் என்று அந்த கொடி மரத்தோடு போகுதையா போகுதையா இந்த வடக்கு பந்தி கூட்டமெல்லாம் கொடி மரம் வருகுதையா விளக்கும் விட்டு இடமக்கடா வண்டி போட்டு இழுத்து வாரர் மரமதனைய அந்த கொடி மரத்து மரமோடு வண்டியில இருக்கும் தெய்வம் ஐயா சின்ன மாடம் பெரிய மாடம் அந்த முப்படி மாட சுவாமி முப்படி அங்கப்படையா முப்படி மாட சுவாமி ஐயா துள்ளி விழுந்த தெய்வம் முப்படி மாடம் பழியம் பழிச்சியுமா பாதாள கண்டியம்மா உறவனோடு குடத்தியுமா வேட வேடத்தியும் ஆதாடி போடுதையா அந்த சந்தனத்தை கவுக்குதையா சந்தனமும் செவ்வாதும் முப்படி மேட மணக்குதையா சந்தோஷமாடுதையா படிமாட ஆடுனாத்தான் எனக்கும் சந்தோஷம் திருநெல்வேலி கொண்டு வாரா கவுனதியில வந்தல்லவோ நல்ல எப்படி வாசலில கொடிமரத்தை இறக்கி வைத்து ஆசாரி அழைத்தல்லவோ மரத்தை சைசாக உருட்டினார்கள். நெல்லையப்பர் வாசலில நாளான நாளையில நல்லதோடு கிழமையில ஐயா முப்படி மாட சுவாமி கொடுவிருந்த மடந்தானே நெல்லையப்பர் கோவிலுக்கு கொடிமரத்தை நிறுத்துகிறார். நிறுத்தியல்லோ ஆணி நல்ல மாதத்தில நெல்லையப்ப சுவாமிக்கும் தான் காந்திமதி அம்மனுக்கும் கொடியேற்றும் வேளையில ஐயா வேளையில முப்படி கொடிப்பரலா அறுப்பாரா
பழையனோடு பழச்சி அம்மா ஏய் பாதாள கண்டி அம்மா குறவனோடு குறத்தியுமா வேடனோடு வேடத்தியா அந்த திருநெல்வேலி டவுனதில நெல்லையப்பர் வாசலில பொடி மரத்தை தடுக்குதையா அட்டாதுட்டம் செய்யுதையா முப்பலி மாடசாமி ஆதாளி போடுதையா அப்போ என்னவென்று தெரியலையே என்று சொல்லி பிள்ளையவ வடமலையப்ப பிள்ளை வருத்தம் கொண்டு நிற்காரு பேயோ சாசுகளோ இங்க பொல்லாத தெய்வங்களோ என்னவென்று தெரியலையே எண்ணாத எண்ணமல்லாவர் எண்ணமல்லா பிள்ளை எண்ணுவார மனமதியிலே அவர் மனமதியிலே என்னவென்று தெரியணுமே என்று சொல்லி பிள்ளையவர் நல்ல எப்பட வணங்கும் போது ஐயா முப்பலி மாட சுவாமி ஆளு வேடாருளாகி வடமலையப்ப பிள்ளை ஆரியங்க சோடைக்குள்ள முளைத்தது ஒரு மரமா அது வீசினது 2 கொப்பு சந்தனத்தேக்கு மரமதியில சந்தோஷமா இருந்தோம் ஐயா சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்பலி மாட சுவாமி பழியம் பழிச்சு பாதாள கண்டி குறவனோடு குறத்தி அம்மா வேடனோடு வேடத்தியும் அன்ன ஊஞ்சல் போட்டல்லவோ ஆனந்தமாய் இருந்தோம் ஐயா நாங்கள் எடுத்த மரமதனை இந்த கொடிமரத்துக்கு வெட்டினதானா உங்க இடமதியில செய்தோம் ஐயா நிம்மதியா வாழுவதற்கு நெல்லையப்பர் வாசலிட தேரடி மாடனன்று எனக்கு நடையம் போட்டு வணங்கணுமே எங்க முப்பலி மாடன் சொன்ன போது பேசும் தெய்வம் தானே அருளாகி சொன்ன போது வடமலையப்ப பிள்ளை பொல்லாத தெய்வத்துக்கு நெல்லையப்பர் வாசலில போட்டு கொடுக்கணுமே பிள்ளைமார்கள் வாசலோடு உற்ற உறவினர்கள் சனத்தோடு நெல்லையப்பர் வாசலில தேரடி பக்கத்தில சின்ன மாடம் பெரிய மாடம் சின்ன மாடம் பெரிய மாடம் அந்த முப்பலி மாடனுக்கு சின்ன மாடம் பெரிய மாடன் சிறந்த முப்பலி மாடனுக்கு காப்பு கட்டி நோம்பு இருந்தோ மண்பீடம் போட்டல்லவோ நமது பெரிய கோவில் கொடை விழாவில் வீடியோ கவரேஜ் செய்த அன்பர் தம்பிக்கு பொன்னாடை போட்டு யூடியூப் பேரு மக்கள் செல்வன் அருமை தம்பி அவர்களுக்கு பெரிய கோவில் கொடை விழா கமிட்டி சார்பாக 4 நாள் நட்டமா நின்றுக்கிட்டு வீடியோ கவரேஜ் செய்த அருமை தம்பி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக
பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அடிக்க ரெடியா இருக்கானோ சொல்லக்குள்ள அந்த ஓடுவானோ ஒட்டங்கால மாதிரி பூரா சேலா விடாத அளவு கேட்டுங்க. ஆக இருக்கும்போது ஐயா முப்பலிமாட சுவாமிக்கு நெல்லையப்பர் சன்னிதானத்தில் வடமலையப்ப பிள்ளையுடைய காலத்தில் தேரடி மாடன் என்று காப்பு கட்டி நோம்பிருந்து கட்டாய விரதம் கொண்டு சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்பலி மாட சுவாமிக்கு குடை போட்டு கொடுத்தார்கள். அப்படி குடை போட்டு கொடுக்கும் போது கரங்கீடா நஞ்ச கீடு கரங்கீடா நஞ்ச கீடு முப்பலிக்கு பறி கொடுத்து இருக்கும் போது நெல்லையப்பர் வாசலில ஐயா முப்பலி மாட சுவாமி எட்டாம் பூச கலியலையே உனக்கு எட்டாம் பூச கலியலையே ஐயா ரச்ச வாட மாறலையே இருக்கும் போது அம்மா கிள்ள கொண்டு நீலி செய்யும் பாவூர் தன்னாதியில 6 மணி ஆகுது வரைக்கும் இந்த பொடியும் புண்ணாக்கும் தானா கூட கொஞ்சம் பாதாள கண்டு மாறாமல் கூகிட வேடையில ஐயா கண்ணி சோழா எள்ளு மூடையத்தி கொண்டு திருநெல்வேலி சந்தையில வியாபாரம் செய்யணுமே என்று சொல்லியல்லோ ஈடில்லாத கண்ணி சோழா கால 2 மயிலக்கால நெத்தி சுட்டி நிலவு பட காலைக்கு 4 காட்சி அலம்பு வரல கொம்பு மயிலக்கால வண்டி போட்டு வாராரு கண்ணி சோழ வார போது எள்ளு மூடைய ஏத்தி கொண்டு பாவூர் சத்தியிடம் பாத கூடி மாறாந்தை தான் கழித்து சீதபற்ப நல்லூர் விட்டு பேட்டை டவுன் தனை கழித்து திருநெல்வேலி சந்தையில எள்ளு மூடைய இறக்கி வைத்து கண்ணி சோழம் வியாபாரத்தை முடித்தாரு. வெயிலின் வக்கை தாங்காமல் உருக்குத்தோட தன்னதியில குளித்து ஸ்நானம் செய்து கொண்டு வண்டி ஓட்டு வாரா கொண்டு எங்க கண்ணி சோழ வார போது ஐயா நெல்லையப்பர் வாசலில எட்டாம் பூச கலியலையே ரத்த வாட மாறலையே ஏ சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்பலி மாட சுவாமி யார் வருவார் எவர் வருவார் எதிர்பார்த்து எடுக்காரு கண்ணி சோழனை கண்டுட்டாரு காவல் முப்பலி மாடல் கண்ணி சோழன் பார்க்கும் போது கிள்ள கொண்டு நீடி செய்யும் கீழப்பா ஊரிலே கொடிமடத்தோடு வண்டி நிற்கும் போது தெய்வ பக்தி நடைந்தவனாகிய கண்ணி சோழன் வலது கையால வண்டியை தள்ளினாரே இந்த கண்ணி சோழன் தானே வலு நம்ம இங்கே 8ஆம் பூச கரையில் ரத்தவாட மாறலை தேரடியிலேயே நம்ம எவ்வளவு நாளைக்கு எடுக்க முடியும். இந்த கண்ணி சோழனோடு போனோமானால் போன இடத்துல நமக்கு பேர் புகழ வச்சு பழிபூசை வாங்கி ஆனந்தமா குடை போட்டு எடுக்கலாம் என சொல்லி எங்க கண்ணி சோழம் பின்னாடு சின்ன மாடம் பெரிய மாடன் சிறந்த முப்பலி மாட சுவாமி படியம் படிச்சு பாதாள கண்டி குறவம் குடத்தி வேட வடத்தி இந்த தெய்வ
கூட்டம் வருகுதையா வண்டி போட்டு வார போது திருநெல்வேலி ஊரும் விட்டு நாடாந்த பாத கூடி ஆலங்குளம் அத்தி யுத்து அடைக்கலப்பட்டினம் அருணா பேரி பிள்ளை கொண்டு நீடி செய்யும் கீழப்பாவூர் தன்னதியில வெள்ள ஊரணி கரையை விட்டு கண்ணி சோழ வண்டி வருது சின்ன மாடம் பெரிய மாடல் முப்படி மாட சுவாமி பழியம் படிச்சு பாதாள கண்டி குறவனோடு குடத்தியுமா வேடனோடு வேடத்தியா வெள்ள உடனே கரையில் நின்று வணிக வைசிய மக்களிடம் ஆதாடி போடுதையா ஐயா முப்படி மாட சுவாமி எட்டோடு எட்டு நாளா இளஞ்சலது செய்யும் போது அப்போ பார்த்தாரு ஐயா கண்ணி சோழா ஒரு வாசல எது இடைஞ்சல் நடந்தா வாசல்ல அட்டாதுட்டம் நடக்க இந்த வடத்தை பார்க்கன்னா கோடாங்கிய கேட்டு மற்ற மாதிரி குறியெல்லாம் கேட்க மாட்டார் கண்ணி சோழான்னு காவல் தவ ஐயா துள்ளுகுட்டி மாடன் துள்ளுகுட்டி மாடசாமி இடத்துல வந்து எப்பா மாடசாமி உன் வாசல்ல உன் பிள்ளை நான் இருக்கும்போது இப்படி இடைஞ்சல் நடக்க இது யாரு என்ன வேணும் நீ தான் தீக்கணும்னா துள்ளி 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 விழுந்தவர் தான் துள்ளுகுட்டி மாடசாமி வெள்ள உடனி கரையில் வந்து சின்ன மாடன் பெரிய மாடன் சிறந்த முப்படி மாட சுவாமி பழியம் படிச்சு பாதாள கண்டி உடம்ப கூடத்தி வேட வேடத்தி உனக்கு அட்டாதுட்டு எப்படிலாம் செய்யப்படாமா கண்ணிசோடா குடும்பத்தை காப்பதற்கு இந்த மாடசாமி இருக்கும்போது ஐயா முப்படி மாடா நீடு வட்டி இப்படி இறந்த பண்றீர் ஆதாளி போட வேண்டாம் அவையக்காடு செய்ய வேண்டாம் நேரம் தவறி விட்டது கண்ணிசோடா உன்னை வணங்க வைக்கிறேன் நான் இருக்கக்கூடிய பெரிய கோவிலில் உனக்கு நிலையம் போட்டு வடக்கு பந்தி தெய்வமா சின்ன மாடன் பெரிய மாடன் இறந்த முப்படி மாடன் பழியம் பழிச்சி பாதாள கண்டி உறவங்குடத்தி வேட வடத்தி இத்துணை தெய்வத்துக்கு வடக்கு பந்தி தெய்வமா பெரிய கோயில இந்த மாடசாமி தலைமையில உனக்கு நிலையம் போட்டு தாரேன் நிலையம் போட்டு தர சொல்லுப்பா கவலை விடுன்னா அப்பந்தான் முப்படி மாடன் சொன்னான் ஒன்ன மாதிரிதான் மாடசாமி நானும் மதுவை குடிப்பேன் மாமிசம் சாப்பிடுவேன் ஆனா எனக்கு மது மாமிசம் படப்பு ஏத்தி வரணும் கருங்கடா நெஞ்ச கிடணும்னா இப்ப மாடசாமி பார்த்தா எப்ப அதெல்லாம் முடியாது உனக்கு எனக்கும் பெரியவர் ஐயா பெரியசாமி இருக்கார் பெண்ணுமணி தெய்வமே மணியனோடு பழச்சியுமா பாதாள அம்மா வேடனோடு வேடத்திக்கும் உறவனோடு குடத்தியுமா நிலையம் போட்டு கொடுத்த யானா கண்ணி சோழா உன்ன நிம்மதியா போது மாமன்னன் கண்ணி சோழா காப்பு கட்டி நோம்பிடுந்து எட்டோடு எட்டு நாளா விரதமாக இருந்தல்லவோ இந்த பெரிய கோவில் தன்னதியில ஐயா பெரிய சுவாமியுமா அழகு சுந்தர நாச்சி அம்மா தமசுநாதன் சடை மூடி தூணை தெய்வத்துக்கும் ஆதியில வந்த தெய்வம் வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாட சுவாமி அப்போ தெக்கு பந்தி வாசம் செய்யும் சிவன் அணைந்த பெருமான தேவி உமைய பார்வதியும் வன்னியானும் மொட்டையானும் ஓட்டக்காரன் இளப்பனும் புதத்தாரும் ஐயா எந்த நல்ல தெய்வத்தோடு அந்த கண்ணி சோழா ஓடி வந்து இந்த பெரிய கோவில் தன்னதியில வடக்கு பந்தி தெய்வமாக சின்ன மாடன் பெரிய மாடன் சிறந்த
ஜடந்த முப்படி மான சுவாமி முப்படியா கப்படையா 3 நேரம் துள்ளி விழுந்த முப்படி மான சுவாமி படியம் படைச்சி பாதாள கண்டி உறவம் குடத்தி இடவடத்தி தூணை தெய்வத்திற்கும் நிலையம் போட்டு கொடுத்தாரே கன்னிசோழ அமுசத்தை காக்கும் தெய்வமாக இந்த பெரிய கோவிலிலே வடக்கு பந்தி வாசம் செய்யும் சின்ன மாடம் பெரிய மாடம் ஜடந்த முப்படி மாடசாமி பழியம் வளர்ச்சி பாதாள கண்டி குறவம் குடத்தி வேடத்தி இத்துணை தெய்வங்களும் வடக்கு பந்தி தெய்வமாக இருக்கும் போது குறவம் குடத்தி மகளே உன் குறவை எங்க போனா குறவம் குடத்தி மகளே உன் குறவை எங்கடி போனா உன் குறவை எங்க போனா ஆரியங்கா சோழையிலே ஈஞ்சி வெட்ட போனா ஆரியங்கா சோழையிலே ஈஞ்சி வெட்ட போனா குறவங்குறத்தி மகளே உன் குறவை எங்கடி போனா எங்கே போனா ஆரியங்கா சோழைக்குள்ள ஈஞ்சி வெட்ட போனா ஆரியங்கா சோழையில ஈஞ்சி வெட்ட போனா பழியம் பழிச்சி மகளே உன் பழிய எங்க போனா பழிய எங்க போனா பழியம் பழிச்சி மகளே உன் பழிய எங்க போனா உன் பழிய எங்க போனா ஆரியங்கா சோழையில தேனெடுக்க போனா ஆரியங்கா சோழையில தேனெடுக்க போனா பழியம் பழிச்சி மகளே உன் பழிய எங்க போனா பழிய எங்க போனா ஆரியங்கா சோழையில தேனெடுக்க போனா ஆரியங்கா சோழையில தேனெடுக்க போனா வேடத்தி மகளே உன் வேட எங்க போனா வேடத்தி மகளே உன் வேட எங்க போனா வேட எங்க போனா ஆரியங்கா சோலைக்குள்ள பூனை குத்த ஆரியங்கா சோலைக்குள்ள பூனை குத்த போனா கும்மியடி பெண்ணு கும்மியடி கொண்டை குலுங்கிட கும்மியடி ஆடி வருகின்ற சின்ன மாடன் பெரிய மாடன் சிறந்த முப்படி மாட சுவாமி பழியம் படைச்சி பாதாள கண்டி குறவம் குடத்தி வேடத்திய வாழ்த்தி நல்ல போச்சு நாம கல்யாண கும்மிய அடிப்போம்